சர்க்குருவே சரணம். வாழ்க்கையில் பெரிய பலம் உடல் வலிமை அல்ல, மனம் உறுதிதான். மனம் உடையாமல் நிற்கும் மனிதன் எந்த சோதனையும் எளிதில் வீழ்த்த முடியாது. இன்று ஒரு தோல்வி வந்தாலும் நாளை மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம் இருந்தால் அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி. மனதை உறுதியாக வைத்துக்கொள் சாமி. ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்கும் ஒரு பயிற்சியாக மாறும். உண்மையை விட்டு கொடுக்காத குணம் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் சாமி. சில நேரங்களில் உண்மைக்காக நீ தனியாக நிற்க வேண்டி இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மையின் மதிப்பு வெளிப்படும். நேர்மையாக வாழ்ந்தவன் தாமதமாக உயரலாம், ஆனால் நிலையாக உயர்வான் சாமி. பொறுமை என்பது அமைதியாய் காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் காலத்திலும் மனம் தளராமல் நல்லதை செய்து கொண்டிருப்பது தான் உண்மையான பொறுமை சாமி. இந்த குணம் முன்னெடுத்தில் இருந்தால் தடைகள் வந்தாலும் பாதை முடிவதில்லை, முயற்சி தொடரும் இடத்தில் நம்பிக்கை வளர்த்து கொண்டே இரு சாமி. மன்னிக்க தெரிந்த மனம் பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. உன்னை காயப்படுத்தியவர்களின் தவறை சுமந்து கொண்டு வாழ்வதை விட அந்த பாரத்தை இறக்கி வைத்து அமைதியாக முன்னேறுவது உனக்கே நல்லது சாமி. மன அமைதியை காப்பாற்றும் மனிதன் யாராலும் எளிதில் உடைக்க முடியாது. ஒழுக்கம் என்பது யாராவது பார்க்கும்போது மட்டும் நல்லவனாக இருப்பது அல்ல சாமி. யாரும் பார்க்காத நேரத்திலும் நேர்மையாக இருப்பது தான் ஒழுக்கம். அந்த ஒரு நல்ல குணம் உன்னிடத்தில் இருந்தால் உன் பெயருக்கு மரியாதை தானாக வரும். மனிதர்கள் உன் வார்த்தையை நம்ப தொடங்குவார்கள் சாமி. தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக பார்க்கிறான். அவன் தோல்வியை முடிவாக அல்ல, பாடமாக பார்க்கிறான். அதனால் அவன் மீண்டும் முயற்சி செய்கின்றான் சாமி. இந்த மனநிலை இருந்தால் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் நீ மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றலை பெறுவாய் சாமி. நன்றியுணர்வு என்பது வாழ்க்கையை அழகாக்கும் குணம். உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளையும் மதித்து வாழ்ந்தால் மனம் குறைகளை எண்ணி சோர்வடையாதுடா சாமி. நன்றி சொல்ல தெரிந்த இதயத்தில் அமைதியும் நிறையும். அதிகமாக இருக்கும் அந்த அமைதியே உன்னை உறுதியாக நிற்க செய்யும்டா சாமி. வார்த்தைகளை அடக்கி கொள்ளும் குணம் மிகப்பெரிய அறிவு. எல்லா இடங்களிலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சாமி. சில நேரங்களில் மௌனம் உறவுகளை காப்பாற்றும். சில நேரங்களில் மௌனம் உன் குணத்தை உயர்த்தும். எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்த மனிதன் பல சிக்கல்களை தவிர்க்க முடிகின்றது சாமி. உழைப்பை மதிக்கும் குணம் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்து கொண்டே இருக்கும். குறுக்கு வழி தேடும் மனதை விட நேர்மையான உழைப்பை நம்பும் மனம் நீண்ட கால வெற்றியை தரும். தினமும் சிறிது முன்னேறினாலும் அது ஒரு பெரிய மாற்றமாக மாறும் சாமி. பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் குணம் உன்னை உயர்த்தும். உலகம் போட்டியால் மட்டும் விரைவில் வளரவில்லை, நல்ல முன்மாதிரிகளையே பார்த்து கற்ற மனிதர்களால் தான் வளர்ந்தது. கற்றுக்கொள்ளும் மனம் இருக்கும் வரை உன் வளர்ச்சிக்கும் எல்லை இருக்காதுடா சாமி. சுயமரியாதையை காப்பாற்றும் குணம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உன் மதிப்பை யாரிடமும் கெஞ்சி பெற தேவையில்லைடா சாமி. உன் குணம், உன் செயல், உன் நேர்மை இவையே உனக்கான மரியாதையை உருவாக்கும். அவற்றை உறுதியாக பிடித்துக்கொள் சாமி. கோபம் அந்த நேரத்தில் கூட சிந்தித்து நடக்கும் குணம் உன்னை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். ஒரு நொடியின் கோபம் பல ஆண்டுகளின் உறவை காயப்படுத்தலாம் சாமி.
ஆனால் ஒரு நொடியின் பொறுமையின் பல ஆண்டுகளில் அன்பை காப்பாற்றும். அதனால் மனதை அடக்கிக் கொள்வதை கற்றுக்கொள் சாமி. யாரும் பார்க்காத நேரத்திலும் நல்லதை செய்யும் குணம் மிக உயர்ந்தது. நன்மை செய்வதற்காக உடனே பலனை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்ல குணம் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் நம்பிக்கையை உருவாக்குவான். அதுவே வாழ்க்கையின் பெரிய செல்வம். சிரமம் வந்தவுடன் மனம் உடைந்து விடாமல் அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கும் குணம் இருந்தால் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும் சாமி. வாழ்க்கை தடைகளால் முடிவதில்லை, கற்றலால் வளர்கின்றது. இந்த ஒரு குணத்தை மட்டும் உன் மனதில் நிலையாக வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையும் நேர்மையும் மன உறுதியும் கைவிடாதேடா சாமி. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நல்ல குணத்தை காப்பாற்றும் மனிதனை வாழ்க்கை எப்பொழுதும் மதிக்கும். அந்த மதிப்பே எந்த வெற்றியையும் விட உயர்ந்தது சாமி. வாழ்க்கையில் தோற்ற மனிதன் என்பவன் கீழே விழுந்தவன் அல்ல. கீழே விழுந்த பிறகும் எழுந்து நிற்க மறுத்தவன்தான் உண்மையான தோற்றவன். எந்த சூழ்நிலையும் மீண்டும் தொடங்கும் மனம் உறுதியை மட்டும் இழக்காதே. இந்த ஒரு குணம் இருந்தால் வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதித்தாலும் நீ மீண்டும் முன்னேறுவாய் சாமி. உன் மனதை யாருடைய வார்த்தைகளுக்கும் அடிமையாக்காதே. இன்று உன்னை பற்றி குறை சொல்பவர்கள் நாளை உன் முயற்சியை பார்த்து பாராட்டவும் முடியும். அதனால் பிறர் சொல்வதை விட உன் மனசாட்சி சொல்வதை அதிகமாக கேள். உண்மையோடு நடக்கும் மனிதனை காலம் கைவிடாதுடா சாமி. உன்னை விட பலவீனமானவர்களிடம் அன்பாக நடக்கும் குணம் உன்னிடம் இருந்தால் அதுவே உன் உண்மையான உயரம். அதிகாரம் இருந்தாலும் பணிவு இருக்க வேண்டும் சாமி. செல்வம் இருந்தாலும் கருணை இருக்க வேண்டும். மனிதநேயம் இல்லாத உயரம் நீண்ட நாள் நிலைக்காது. யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக வருத்தப்படாதடா சாமி. எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ உண்மையாக வாழ்கிறாயா என்பதுதான் முக்கியம். உன் குணம் நேர்மையாக இருந்தால் ஒரு நாள் உன் வாழ்க்கையே உனக்காக பேசும்டா சாமி. சிறிது தோல்விகளை மனதில் சுமந்து கொண்டு நடக்காதே. ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. தோல்வியை நினைத்து அழும் மனிதனை அங்கேயே நின்று விடுகிறார்கள். அதிலிருந்து கற்றுக்கொள்கின்ற மனிதன் அடுத்த உயரத்தை அடைகின்றான் சாமி. உன் வார்த்தைக்கும் உன் செயலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. சொன்னதை செய்யும் குணம் இருந்தால் மனிதர்கள் உன் முகத்தை பார்த்தாலே நம்பிக்கை கொள்வார்கள். நம்பிக்கை சம்பாதிப்பது கடினம், ஆனால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் சாமி. நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உன்னை உயர்த்தியவர்களை மறக்காத குணம் உன்னிடம் இருக்கட்டும் சாமி. நன்றியுணர்வு கொண்ட இதயத்துக்கு வாழ்க்கை இன்னும் அதிகமாக நல்ல மனிதர்களை பரிசாக கொடுக்கும்டா சாமி. பொய் சொல்லி ஒரு நாளைக்கு வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை பேசி வாழும் மனிதன் ஆயுள் முழுவதும் மரியாதையுடனும் வாழ முடியும். உண்மை காப்பாற்றும் குணத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே சாமி. எல்லோரும் ஓடுகிறார்கள் என்பதற்காக நீயும் அதே திசையில் ஓட வேண்டியதில்லை. உனக்கான பாதையை அமைதியாக தேர்ந்தெடு. பிறரை பின்தொடர்வதை விட உன் மதிப்புகளோடு வாழ்வதே நிலையான வெற்றி சாமி. பிறருடைய குறைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதன் வளர்வதில்லைடா சாமி. தினமும் தன்னுடைய ஒரு குறையை திருத்தி கொள்ளும் மனிதன்தான் உண்மையான முன்னேறுகிறான்.
உன்னை நீ மேம்படுத்தும் குணம் உன்னை உயர்த்தும் சாமி. எவ்வளவு சிரமம் வந்தாலும் நல்ல குணத்தை மாற்றாதே. சூழ்நிலை காரணமாக குணத்தை இழந்த மனிதன் வெற்றி பெற்றாலும் மன நிம்மதியை இழந்து விடுவான். குணத்தை காப்பாற்று, அது உன்னை காப்பாற்றும்டா சாமி. அமைதியாக உழைக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். உலகம் உடனே உன்னை பார்க்கவில்லை என்பதற்காக உன் முயற்சியை நிறுத்திவிடாதீரா சாமி. வேர்கள் மண்ணுக்குள் வாழ்ந்த பிறகுதான் மரம் வெளியில் உயரமாக தெரிகின்றது. உன் வளர்ச்சியும் அப்படித்தாண்டா சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் குணம் மிகவும் முக்கியம். உன்னை நல்ல வழியில் நடத்தவர்களோடு இரு. ஒரு நல்ல நட்பு வாழ்க்கையை உயர்த்தும், ஒரு தவறான நட்பு வாழ்க்கையை திசை மாற்றும். சாமி, நீ தினமும் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை விதை. அந்த ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல செயலாக மாறும். நல்ல செயல் நல்ல பழக்கமாக மாறும். நல்ல பழக்கம் உன் குணமாக மாறும். அந்த குணமாகத்தான் உன் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதை மட்டும் எண்ணாதே. வாழ்க்கைக்கு நீ என்ன கொடுத்தாய் என்பதை சிந்தி. அன்பு கொடு, மரியாதை கொடு, நேர்மை கொடு. அந்த நற்குணங்களே உன்னை எந்த சூழ்நிலையும் விழாமல் காக்கும். உண்மையான வலிமையாக இருக்கும்டா சாமி. வாழ்க்கையில் அமைதியாக இருப்பது பலவீனம் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அமைதியாக இருக்க தெரிந்த மனிதன்தான் வலிமையானவன். ஒவ்வொரு சண்டையிலும் வெல்வதை விட தேவையில்லாத சண்டையை தவிர்ப்பதே பெரிய வெற்றிடா சாமி. உன் மன அமைதியை யாருக்காகவும் இழக்காதே. உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணத்தை யாருடைய எதிர்மறை வார்த்தைகளிலும் அழிக்க விடாதே. உலகம் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், உன் இலக்கை மட்டும் நீ மறந்து விடாதடா சாமி. காற்று பலமாக வீசினாலும் ஆழமாக வேரூன்றிய மரம் விழுவதில்லை. அதுபோல உன் நம்பிக்கையை ஆழமாக வைத்துக்கொள்ளுடா சாமி. உன்னை மதிக்கும் மனிதர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதே. பணம் இழந்தால் மீண்டும் கிடைக்கும். ஆனால் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இழந்தால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். உன் உறவுகளை அன்பாலும் மரியாதையாலும் பாதுகாத்து கொள்ளுடா சாமி. இன்று உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி கூட குறைத்து மதிப்பிடாதே. ஒவ்வொரு பெரிய சாதனைகளையும் ஒரு சிறிய அடியில்தான் தொடங்குகின்றது சாமி. சிறிய முன்னேற்றங்களை மதிக்க தெரிந்த மனிதன்தான் பெரிய உயரங்களை அடைவான். தினமும் ஒரு அடி முன்னேறு. பிறருடைய தவறுகளை எண்ணி கொண்டிருப்பதை விட உன் மனதை தூய்மையாக வைத்து கொள்ளுடா சாமி. வெறுப்பு மனதை கனமாக்கும், மன்னிப்பு மனதை இலகுவாக்கும். மனம் இலகுவாக இருந்தால்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ முடியும்டா சாமி. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். சிலர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள், சிலர் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டையும் ஏற்றுக்கொள். அனுபவங்களை அறிவாக மாற்றும் மனிதனை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது சாமி. உன் உழைப்பை ஒருபோதும் வெட்கப்படாதே. எந்த வேலை செய்தாலும் நேர்மையாக செய்தால் அதில் மரியாதை இருக்கின்றதுடா சாமி. உலகம் ஆரம்பத்தில் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து உழைக்கும் மனிதனை ஒரு நாள் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது பிறரை வெல்வது அல்ல. நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறந்த மனிதனாக மாற்றுவதில்தான் வெற்றி உள்ளதுடா சாமி. தினமும் ஒரு நல்ல மாற்றத்தை உன்னுள் உருவாக்கு. அந்த மாற்றமே உன் எதிர்காலத்தை ஆழமாக மாற்றும். நல்ல குணம் கொண்ட மனிதன் சில நேரங்களில் ஏமாற்றப்படலாம். ஆனால் அந்த நல்ல குணத்தை இழந்து விடாதே. பிறர் செய்த தவறுக்காக உன் மனதை மாற்றிக்கொள்ளாதடே சாமி. நல்லதை தொடர்ந்து செய். நல்ல குணம்தான் இறுதியில் உனக்கு நிலையான
மரியாதையை தரும். வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நேர்மை, பொறுமை, கருணை, மன உறுதி ஆகியவற்றை காப்பாற்றிக் கொள்ளுடா சாமி. இந்த 4 குணங்களும் உன்னிடம் இருந்தால் எந்த புயலும் உன்னை நிரந்தரமாக வீழ்த்த முடியாது சாமி. உன் குணம்தான் உன் உண்மையான பலம் சாமி. சர்க்குருவே சரணம்.